ஹலோ மை டியர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். அந்த எந்த ஓரம் ரெண்டுத்தையும் நான் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கேன்னு பாருங்கள். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்லேயும், ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்ம பக்கமும் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பாட்டமில் வந்து இடுப்புக்கு ஒரு பட்டி மடிப்பாங்க இல்லையா, அதுக்கு 2 இன்ச்சு போல் நான் வந்து ஹைட் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து 2 இடத்துல மார்க் பண்ணி நீங்கள் லைன் போடுங்க, அப்போ தான் வந்து லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த 2 மார்க்கிங்கையும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுப்போம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எப்போவுமே வந்து சுருக்கமான ப்ளவுஸ் வாங்காதீங்க, ஃபுல் வாயில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க வாங்காதீங்க. லைனிங் ப்ளவுஸ் வாங்கி அதை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, சுருக்கம் வந்துச்சுன்னா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மடிப்பெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பு பகுதியை வந்து அளவு எடுத்துப்போம். இந்த 2 மடிப்பையும் 2 தையலையும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி இது மாதிரி கையால் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டட் எட்ஜிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜ் வரையும் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். அங்கே மார்க் பண்ணிவிட்டு அண்ட் அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அது அங்கே டாட்டு பிடிப்பாங்க இல்லையா, அதுக்காக. அண்ட் ப்ளவுஸோட ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துக்கோங்க, இன்ச்சு டேப் எடுத்துக்கோங்க. இன்ச்சு டேப்பில் எப்போவுமே இன்ச்சு சைடு தான் மெஷர் பண்ணணும், இந்த சைடு மெஷர் பண்ணக்கூடாது. இன்ச்சு சைடு வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்லேருந்து பாட்டம் வரையும் நல்லா கொஞ்சம் ப்ளவுஸை இழுத்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. 13 இருக்குது இந்த ப்ளவுஸில். நான் 13ஓட ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அந்த அரை இன்ச்சு ஆட் பண்ணி 13.5 வந்து நான் வைக்கிறேன். பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுவுமே நான் வந்து 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போடணுன்றதுக்காக தான். மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்கேல் எடுத்து அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். மேலே ஒரு லைன் அந்த அரை இன்ச்சுக்கு கீழே ஒரு லைன் நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட நெக்கு வந்து மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போது எல்லா மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேயுமே வந்து நெக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளவுஸ்லையுமே நான் வைக்கிறேன். அந்த ஷேப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டான ஒரு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நெக்கு வராத மாதிரி இருக்கும். 2 ஷோல்டரோட பாயிண்ட்டையும் நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரியாக இல்லை. ஸோ நான் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ காமனாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா 3 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்கை. இது வளைவு கரெக்டாக இல்லை, ஸோ நான் வந்து 3 இன்ச்சுக்கு நெக்கோட வித்து மட்டும் மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஹைட் வந்து நம்ம ஆல்ரெடி அளவு ப்ளவுஸில் இருக்கிறத மார்க் பண்ணிக்கிட்டோம். 8 இன்ச்சு இருக்குது. ஸோ அதே 8 இன்ச்சு நான் 2 இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு மேலேருந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஜே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டால் போதும். அளவு ப்ளவுஸில் வந்து நெக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இது எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு மெஷர் பண்ணுங்கள், ஏன்னா அது யூ ஷேப் சரியாக இல்லை பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடாக கீழே வரையும் வந்தால் தான் நமக்கு ஆரியும் நல்லாயிருக்கும். 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சி நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து அந்த ஸ்லீவ் போர்ஷன் வரையும் நம்ம மறுபடியும் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போது கீழே பாட்டமில் வந்து அந்த செகண்டாக 1 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக நம்ம பிடிச்சி அந்த ஆம்ஹோல் பகுதியில் இருக்கக்கூடிய 2 தையலையும் கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு மேலே ஷோல்டரும் வந்து கரெக்டான இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த ஆம்ஹோலும் அந்த ப்ளவுஸ் பீஸும் வந்து ஜாயின் பண்ணுற ஒரு அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நான். பார்த்துக்கோங்க கரெக்டாக எந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். அந்த 3 டாட்டும் எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கரெக்டாக பாருங்கள். ஒன்று ஹிப்பு கிட்ட, ஒன்று ஷோல்டர், அண்ட் இன்னொன்று ஸ்லீவ் ஜாயிண்ட்டு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் பேக் சைடே எப்போவும் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டு சைடு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விரலை வச்சு அந்த தையல் மேலேயே அழுத்திக்கிட்டு அந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல பிடிச்சிட்டு அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம பென்சிலை வச்சு அதை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க, ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயும் எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல்ன்றது வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது தான் ரொம்ப நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நெக் மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தேவைப்படாது.
அதேமாதிரி ஷோல்டரோட சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதேமாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு, லெஃப்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு, ரைட்டில் ஒரு 1/2 இன்ச்சு போட்டுட்டு அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த முதுகில் டாட் பிடிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டக்கூடாது, அதுக்காக. அந்த நெக்கை பொறுத்தவரையும் அந்த ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த நெக்கோட இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இதுவே பேக் சைடு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஹெட் பின்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி பின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் பேக் சைட்லேயும் கிடைக்கும். நான் எங்கெல்லாம் பின் போடுறேங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் ஒயிட் கார்பனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த லெட்டர் சைடு இருக்குல்லையா, அது வந்து கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் படுற மாதிரி இப்படி வச்சிடணும். கார்பனை மாற்றி வச்சுட்டாதீங்க. நல்லா வீடியோவை பார்த்து கரெக்டாக வச்சுடுங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக வீடியோவை பார்த்துட்டு கார்பன் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்து அதே மாதிரி அந்த மார்க்கிங் ஏரியாவுக்கு நேராக கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணலாம், இல்லை பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் நீடிலோட பேக் சைடை வச்சு கூட நான் மேலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே மாறாமல் வரைஞ்சி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் போடும்போது நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் நீட்டாக வரும். பார்த்துக்கோங்க. அந்த கர்வ் லைன் வரையும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரைங்க. அப்போ தான் 2 சைடுமே ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சைடு மாறிடும். அண்ட் நீங்கள் எங்கெல்லாம் டிசைன் போட போகிறீங்களோ அதுக்கு நேராக அந்த கார்பன் ஷீட்டை நகர்த்தி வச்சுக்கோங்க. கீழே நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அது மேலே மார்க் பண்ணிங்கன்னா மறுபடியும் அங்கே பேக் சைடில் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகிடும். எல்லா லைன் பாருங்கள். இப்போது இந்த சைட் லைன் போடுறதுக்கு நான் கார்பனை அந்த சைடு நகர்த்தி வச்சுக்கிறேன். போட்டாச்சு, அந்த லைன் போட்டாச்சு. அண்ட் ஈவன் டாட் கூட வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஷோல்டர் பாயிண்ட் இல்லையா, அந்த 2 லைனில் ஒரு லைன் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். ஸோ இன்னொரு லைனே நான் வந்து இப்போ போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்து ஆப்போசிட் சைடு பாருங்கள். நம்ம போட்ட எல்லா டிசைனுமே மார்க் ஆகிருக்கு. ஆம்கோல் சைடில் மட்டும் லைட்டாக விடுபட்டுருக்கு. அதை நான் மார்க்கர் எடுத்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். அந்த அப்படியே ஈவனாக அந்த சைடு நம்ம என்ன டிசைன் போட்டோமோ அதை இந்த சைடு அப்படியே நமக்கு வந்து ட்ரேஸ் ஆகிருக்கு. இதுக்கு தான் வந்து நமக்கு ஒயிட் கார்பன் தேவை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நெக் வந்து எங்கேயுமே சென்டரில் கேப்பெல்லாம் விடலை, ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக ஈவனான நமக்கு ஒரு அளவு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் வந்து பேக் நெக் மெஷர்மெண்ட்டு. பேக் நெக் மார்க் பண்ணுறது அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துடுங்க. ஆப்போசிட் சைடில் ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா நீட்டாக நம்ம வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, இப்போ 4 ஃபோல்டு பண்ணணும். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிடணும், இப்போ 4ஆக மடிச்சுக்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மடிச்சுட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும், நம்ம பின்னு வந்து குத்திக்கணும். ஏன்னா 4 ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நடுவில் வந்து துணியெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பின்னு எடுத்துகிட்டு நான் எங்கெல்லாம் வந்து பின்னை வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. பின் போட்டாச்சு. இந்த ஓப்பன் சைடும் பின் பண்ணிக்கணும். பேக் நெக் மார்க் பண்ணும்போது ஃபோல்டட் எட்ஜ் நம்ம சைடும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. ஆனால் ஸ்லீவுக்கு வந்து அந்த ஓப்பன் சைடு அந்த லைட்டாக கோல்டு பார்டர் மாதிரி இருக்குல்லையே, அது நம்ம சைடு இருக்கணும். இப்போ அலோ ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ஸ்லீவை நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தையல் ஜாயிண்ட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. கீழே ஸ்லீவுக்கு நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துருக்க மெட்டீரியலோட லென்த்தை பொறுத்து நீங்கள் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். 1 இன்ச்சு விட்டு நாங்கள் ஒரு பார்டர் லைன் போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்தது ஸ்லீவை நல்லா எடுத்து இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்லீவோட எட்ஜ்லேருந்து மேலே ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ஸ்லீவோட ரவுண்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா உள்ளே மடிச்சுட்ருக்கும் சில நேரம். ஸோ ஓப்பன் பண்ணி அந்த தையல் நல்லா பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்லா இழுத்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா அந்த ஆம்கோல் பகுதியிலையும் தையல் உள்ளே மடிஞ்சிருக்கும். அதையும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். பேக் சைடு தான், அதாவது ப்ளவுஸோட பேக் சைடில் தான் நீங்கள் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் எடுக்கக்கூடாது, ஏன்னா அங்கே சுருக்கம் இருக்கும். ஸோ பேக் சைடு எடுங்க.
இந்த மாதிரி நீட்டாக பிடிச்சிட்டு அங்கே ஒரு மார்க்கிங், ஸ்லீவோட ரவுண்டுக்கு ஒரு மார்க்கிங், அண்ட் ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம் ஹோல் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி பேக் நெக்கில் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி அந்த ஆம் ஹோலோட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம உங்கள் நெயிலை வச்சு அழுத்திக்கிட்டு கீழே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த ஷேப் வந்து எல்லோரும் ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வரையலை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த பேப்பரில் கட்டிங் போட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா ஸ்லீவுக்கு, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட் லைன் அங்கே போட்டுக்கிறேன். நான் அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸில் அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே வந்து அந்த ஃபோல்டு பண்ணியிருக்க இடத்துலேருந்து 1 இன்ச்சு தள்ளி அந்த ஸ்லீவை நான் வந்து நல்லா வரைஞ்சி விட்டுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஷோல்டர் கிட்ட ஒரு அந்த வளைவு வரணும் இல்லையா, அதனால் 1 இன்ச்சு தள்ளி அந்த இடத்துலேருந்து வளைவு வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஆம் ஹோல்ட்டு, அதையும் ஸ்லீவ் ரவுண்டில் மார்க் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ஒயிட் கார்பன் எடுத்து இங்கே பேக் சைடில் வச்சுட்டு நம்ம பேக் நெக் எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நல்லா அழுத்தி மார்க் பண்ணுங்கள். பென்சில் வச்சு பண்ணிக்கலாம், நம்ம மார்க்கர் வச்சு பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்பவும் போல் ஸ்கேல் வச்சு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவும் போட முடியும் அண்ட் ஸ்ட்ரைட்டாக நீட்டாக இருக்கும். பாட்டமில் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்லீவ் தான் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது பாருங்கள், ஒன் சைட் ஸ்லீவ் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைட் ஸ்லீவ் மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோல்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவில் பின் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். மேலேயும் சரி கீழே ஸ்லீவ் ரவுண்டுக்கும் சரி சென்டர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆம் ஹோல் எட்ஜ்கிட்ட ஒரு பின் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபோல்டு ஓப்பன் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு பின் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்லீவ் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கிறதுக்காக தான், லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் மார்க்கிங் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பேப்பரில் கட் பண்ணும்போது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் அந்த வீடியோவையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இதை விட அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் மார்க்கிங் அப்போது எப்படி நம்ம 2 சைடு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இதை விட அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட் எப்போவுமே ரொம்ப முக்கியம். நம்ம எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் அந்த சென்டர் பாயிண்ட் தான் முக்கியம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு தள்ளினதை வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாட் டாட்டாக இந்த சைடும் சின்ன சின்னதாக டாட் டாட்டாக ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் பேக் நெக் நம்ம வந்து எப்படி 2 சைடு மார்க் பண்ண என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் ஸ்லீவை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் உள்பக்கமாக நம்ம குடஞ்சி வெட்டுவோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் எங்கெல்லாம் பின் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பிஃபோராக நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி ஒயிட் கார்பனை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் பேட்டர்னோட பேக் சைடில் வச்சிடுறோம். வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் போட்டுக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு அதை பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு படிஞ்சிருச்சு. இப்போது ஸ்லீவோட சைட் லைன்ஸ் போடணும் அண்டு மேலே உள்ள லைன்ஸ் போடணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போது மேலே உள்ள லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். 2 லைனுமே வந்து நம்ம மார்க் பண்ணி ஆகணும். எப்போவுமே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது எட்ஜு வரையும் டிசைன் போடக்கூடாது. ஏன்னா ஓவர்லாக் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஸ்டிச்சிங் அப்போவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து உள்ளே தள்ளி தான் நீங்கள் மார்க் பண்ணி டிசைன்ஸ் போடணும்.
நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு என்னெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அது மேலேயே மறுபடியும் நம்ம பண்ணுறோம் பாருங்கள். நம்ம செய்ய செய்ய பேக் சைடில் அப்படியே வந்து அது ட்ரேஸ் ஆகிட்டுருக்கு. ஒன் சைடு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பக்கமும் நம்ம முடிக்கிறதுக்கு கார்பனை நம்ம தள்ளி வச்சுக்கிறோம். 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஒன் ஷாட்டாக அந்த சைடு இந்த சைடு வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குன்றவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச் உள்ள தள்ளியும் டாட்டட் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்லீவோட உள்ளே குடஞ்சி வெட்டின பகுதி இந்த பக்கம் தான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க்கிங். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். சென்டர் பாயிண்ட்டை எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ண மறந்துடாதீங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். 2 சைடுமே ஸ்லீவ் இப்போ நமக்கு நல்லாவே மார்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த சைடு டார்க்காக நீங்கள் மேலேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பின்ன அவசரப்பட்டு எடுக்காமல் நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பின் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் எல்லா லைன்ஸையுமே டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை வந்து எப்போவுமே நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன வேணாலும் நம்ம என்ன டிசைன் வேணாலும் இது உள்ளே தான் நம்ம போட போகிறோம். அண்ட் இப்போ ஸ்லீவ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது பாருங்கள். அப்படியே வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பேக் நெக் மார்க் பண்ண நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் பேக் நெக் வந்து இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்துக்கோங்க. அது எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். எப்போவுமே ஃப்ரண்ட் நெக் வந்து எல் ஷேப்பில் தான் வரையணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேக் நெக் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்ம் ஹோலில் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்காக பாருங்கள் நான் எவ்வளோ கேப் விட்டு போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப எட்ஜில் போடாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பேக் நெக்குக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கோமோ 3 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதே அளவு நம்ம இதில் விடுறோம். அண்ட் 6 இன்ச்சு நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 6 இன்ச்சு தாராளமாக நார்மலாக வைக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 5.5 வைக்கலாம். 6 இன்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு அளவு. இப்போது ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஸோ இதுவும் சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு 2 டாட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கலாம். 3 இன்ச்சஸ் வந்து நம்ம அகலம் வச்சுருக்கோம். ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரையும் டிசைன் வந்து ஃபுல்லாக அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க வரையும் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அது சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். ஷோல்டர் பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பேக் நெக்கில் மெஷர் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்லேயும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஆர்ம் ஹோலுக்கான ஸ்பேஸ் நம்ம வந்து விட்டுறலாம். அதில் அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் முடிஞ்சிச்சு. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு வேணாலும் இந்த இடத்த வந்து நம்ம எப்படி ஆர்ம் ஹோல் மார்க் ஃபஸ்ட்டு பேக் நெக்கு பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மார்க்கிங் முடிஞ்சிச்சு.